இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பிஎல்டிசி ஃபேனுக்கான போர்டை பற்றி தான் பார்க்குறோம். இந்த பிஎல்டிசிக்கான போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட் போர்டுங்க. இது வந்து ஹைபிரிட்னு சொல்லுவோம். இதில் வந்து இபி சப்ளை நீங்கள் கொடுத்துக்கலாம். 12 இது இபி சப்ளை 230 கொடுத்தீங்கன்னா இது 12 வோல்ட் அது கன்வெர்ட் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிக்கும். அப்படி இல்லற பட்சத்தில் நீங்கள் சோலார் அந்த மாதிரி பேட்டரியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சோலார் ஃபேன் அந்த மாதிரி சோலார் போட்டிருக்கவங்க இதில் பேட்டரி செக்ஷன் இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸு பாசிட்டிவ் நெகட்டிவ் இது போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேனுக்கு எல்லா ஃபேனுக்கும் மேட்ச் ஆகுங்க. 12 வோல்ட் ஃபேனுக்கு எல்லா ஃபேனுக்கும் இது மேட்ச் ஆகும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து ரிமோட்டு ஆர்எஃப் ரிமோட்டுங்க. இது பாரு ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. இது ஆர்எஃப் ரிமோட்டு. இதில் பீப் சவுண்டு கேட்கும். நீங்கள் ஸ்பீடு கூட்ட குறைக்கும் போது இதில் வந்து பீப் சவுண்டும் கேட்கும். ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது காயிலுக்கு போன ஜாக் இங்கே கொடுத்துருக்காங்க UVW. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும் க்ளோஸரு ப்ளஸ்ஸு கூடவே ரிமோட்டும் வந்துடும். இந்த ரிமோட்டும் சேர்ந்து வந்துடும். நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. நம்மக்கிட்ட பிசிபி எப்போவுமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சுதாங்க உங்களுக்கு வீடியோ போடும்போது. தேங்க்யூ.